Construction Technology Diploma NVQ level 5 students தம்பியில் தியோடலைட் எடுத்து ப்ராக்டிக்கல் செய்து கொண்டிருக்கிறாங்க. NVQ level 5 Construction Technology மட்டக்களப்பு மஞ்சந்தருவா டெக்னாலஜியில் அங்கே வந்து இப்போ தியோடலைட் செய்து கொண்டிருக்கிறாங்க. என்ன ப்ராக்டிக்கல் இது உங்களோட ப்ராக்டிக்கல் முடிவில் இது என்ன செய்கிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? கோணங்கள் அளவிட போகிறீங்க. என்ன சாமா? ஓ அதை அளக்குறது. க்ளோஸ்ட் ட்ரவர்ஸ் எனக்கு தெரியாது என்னென்று விளங்கப்படுதுங்க. அந்த என்ன மாதிரி என்னடா எல்லைகளை வந்து அளவிடுறது. காணிய பல அதுகள வந்து எல்லைகளை வந்து இன்னும் கோணங்களில் இருக்குன்னு சொல்லி அளவிடுற. அதாவது ஒரு காணின்ற எல்லைகளை வந்து நாம் அளவிடுற. ஒவ்வொரு எல்லையும் வந்து ஒவ்வொன்றும் என்ன கோணத்தில் திரும்பி அந்த இதில் இருக்குன்னு சொல்லி, அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அந்த எல்லை அடுத்த அதில் எல்லை வந்து என்ன கோணத்தில் இருக்கு, அதாவது செங்குத்தாகவோ கிடையோ இல்லாமல் என்ன கோணத்தில் இருக்குன்றதை நீங்கள் அளக்க போகிறீங்க. ஆனால் இது வந்து இப்போ நிலக்குத்தா தானே வச்சு அளக்குறீங்க. இது வந்து நிலைக்குத்தான கோணம் கிடையாது, ரெண்டையுமே அளக்கலாம். அது சரி. இப்போ நீங்கள் இப்போ நிலைக்குத்து கோணமும் கிடைக்கோணம் ரெண்டு மடக்கு அளக்குறீங்க. என்ன இது நிலைக்குத்து கோணம் கிடைக்கோணம் ஆகிய ரெண்டு கோணத்தையும் இந்த தியோடலைட்டில் பாவிச்சு அளக்கலாம். இந்த தியோடலைட்டை பாவிக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன முதல்ல ஆரம்பத்தில் செய்கிறீங்க? வந்து நாம் எந்த இடத்துல வச்சு அளக்க போகிறோம்னு சொல்லி இந்த தூக்கு குண்டு இதை வச்சு செட் பண்ணி அந்த இடத்த பாயிண்ட் பண்ணுவோம். தூக்கு குண்டை வச்சு எந்த இடத்துல வச்சு அளக்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் முதலாவது பாயிண்ட் பண்ணுவோம். என்ன ரைட். அடுத்தது அதுக்கு பிறகு வந்து இந்த இது இந்த மூன்று கால்களை வந்து இந்த பபிள்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். பபிள் அட்ஜஸ்ட் பண்ணி கால்கள் வந்து சமமாக இருக்கின்றதை கொண்டு வரும். அதில் நான் நினைக்கிறேன் இந்த பபுள்ஸ் அரேஞ்ச் பண்ணக்குள்ளே ரெண்டையும் வந்து ஒரே பக்கத்தில் திருப்பணும். ரெண்டு பக்கமும் ஒரே பக்கத்தில் திருப்பணும். திருப்பங்க பார்ப்போம். ரெண்டும் வந்து ஒரே பக்கத்தில் திருப்பக்கூட பவுல்ஸ் அரேஞ்ச் இது பண்ணலாம். ரைட். ரெண்டு பக்கம் இங்கே ரெண்டு வேண்டா, மற்றது அடுத்து ரெண்டு எடுக்கணும். என்ன எடுத்துட்டு பவுல் எடுக்கும். அந்த பவுல் வந்து சரி அதுக்கு நடுவில் வருமாக இருந்தால் இது வந்து இது கிடையாக இருக்கு. அதாவது இந்த தியோடலைட் பொருத்தப்பட்டுள்ள அந்த மேசை என்ன சொல்ல இந்த பெட் அது வந்து கிடையாக இருக்குன்னு சொல்லலாம். என்ன இதாவது தான் இப்போ நீங்கள் செய்கிறீங்க. என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியா நீங்கள் NVQ level 5 இதுக்கு மேலே 4 கோர்ஸ் செய்தீங்களா நீங்கள்? இப்போ இதெல்லாம் எப்படி தெரியும் முதல்ல உங்களுக்கு? இது என்ன கோர்ஸ்? நீங்கள் முதல்ல ஏற்கனவே CWS செய்த உமேஷ் கான்சர்ட் தான் படிப்பிச்சிருக்கீங்க. அப்போ சொல்லி வேலையில் அப்போ CWSலாம் இந்த ப்ராக்டிக்கல் ஏற்கனவே செய்திருக்கீங்க. நீங்கள் CWS நீங்கள் NCED செய்தீங்க, நேஷனல் சர்டிஃபிகேட் இன் இன்ஜினியர் ட்ராப் பண்ணிச்சிங்க. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சூப்பர்வைசர் செய்தீங்க NVQ level 4 ரெண்டு பேரும். நீங்கள் தற்போதைக்கு A லெவலில் என்ன படிச்சிங்க? IL மெட்ஸ் படிக்க வந்திருக்கிறார் இந்த தம்பி. நீங்கள் ப்ளம்பிங் செய்து எங்கே பந்தரமில் VTIயில் ப்ளம்பிங் செய்திருக்காரு இந்த தம்பி. ப்ளம்பிங் செய்திருக்கிறாரு இந்த தம்பி. வந்து ஏழில் மெட்ஸ் படிச்சிருக்கிறாரு இந்த தம்பி. வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சூப்பர்வைசர் செய்திருக்கிறாரு. இவர் வந்து நேஷனல் சர்டிஃபிகேட் இன் இன்ஜினியரிங் டிராஃப்ட் செய்திருக்காரு. NVQ level 4 இந்த அளத்தாலும் மட்டமாத்துக்களம் என்கிற சேவிங் லெவலிங் என்கின்ற அந்த பாடம் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பாடத்தில் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, மிகவும் நல்லா செய்திருக்கிறாங்க. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க வந்து NVQ level 4 நாங்கள் வந்து உமேஷ் கான்சர்ட்டை படிக்க மாட்டேலாம் இவங்க சொல்கிறாங்க. அப்போ யார் அந்த உமேஷ் கான்சர்ன்றதை பார்க்குறதுக்கு தான் நான் இப்போ அவ்வளோத போகிறேன். அப்போ உமேஷ் கான்சர்னா நிற்கிறாரு வந்து. அப்போ உமேஷ் கான்சர் நான் ரெண்டு காட்டி கொண்டு இருக்கிறாரு. இவர் வந்து இலங்கை தொழில்நுட்ப கல்வி சேவையினுடைய 2ஆம் தர அதிகாரி SLTS2 இதே தொழில்நுட்ப கல்லூரியில், அதாவது மட்டக்களப்பு மஞ்சந்தருவா தொழில்நுட்ப கல்லூரியில் NCT சிவில் இன்ஜினியரிங் செய்து அதுக்கு பிறகு படிப்படியாக ஒவ்வொரு படியில் ஏறி தான் அவர் இப்போ வந்து ஒரு சீனியர் லெக்சராக இருக்கார். அப்போ அவருக்கு சரியான இந்த அடுத்தாலும் மட்டமாக வந்து ஒரு ஏற்கனவே சமாந்துராக்கிரப்பத்து போன்ற இடங்கள்லாம் இவர் செய்தபடினால இவருக்கு அது இருக்கக்கூடியதாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான பாபிள் முறை. உமேஷ் கான் அது வந்து தியோடலைட், இது டம்பி லெவல் இல்லை? இது வேறு நான் காணையில் முதல்ல. இது அந்த ட்ரெண்டின் தியோடலைட் தான். இந்த தியோடலைட்டில் நாங்கள் வந்து ஏற்ற கோணம், இறக்க கோணம்,
வேறு கோணம் அடிக்கும். கிடைக்கும். ஏற்ற கோணம், இறக்க கோணம், கிடைக்கோணம். இவ்வளோ கோணம் வந்து என்ன செய்வீங்க நீங்கள்? ஒவ்வொரு தானங்களுக்கு இடையிலான கோணத்தால் வந்து வரைபடங்கிடலாம். எப்படி கோணங்களை? தானங்களுக்கு இடையிலான கோணங்கள் அளப்போம். ஸ்தானங்களுக்கு இடையிலான கோணங்கள். பிறகு இது எடுப்போம், என்ன அதிலிருந்து கோணங்கள் எடுத்து பியரிங்ஸ், என்னது பியரிங்ஸ், என்ன பிள்ளை என்னன்னு சொல்லுங்க சார், என்ன இங்கிலீஷ் ஒன்று இருக்கு. பியரிங்ஸுக்கு என்ன தமிழில் வைக்கணும்? திசைகோள். திசைகோள் எடுக்கிற திசைகோள் எடுத்து நாங்கள் ஆள் ஊரில் கணிப்போம். இது ஆங்கில மீடியம் தான், இங்கிலீஷ் மீடியம் தானே கோர்ஸ்? இங்கிலீஷ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம். அதே கொஞ்சம் செய்து காட்டினா கொஞ்சம் விளம்பப்படுத்துங்க. இது தியோட லைட்டில் வச்சு ஒரு அது செட் பண்ணுங்க. தியோட லைட் எப்படி நீங்கள் செட் பண்ணுவீங்க? ஒரு ஆள் நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து அந்த பாயிண்ட் நம்ம எந்த பாயிண்ட் எடுக்கணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக வர மாதிரி தூக்கு கொண்டு செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு இது வந்து ஓரளவு மட்டமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து தியோட லைட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீர்மட்டத்தை வந்து சரியாக்கணும். நீர்மட்டம் சரி பண்ணதுக்கு பிறகு அடுத்ததாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டாக இதில் ஃபோக்கஸ் ஆகணும். இதில் வந்து உள்ளுக்கு வந்து ஒரு புல்லடிமை ஒன்று தெரியும். அதில் நம்மட அந்த போல் செட் ஆகணும், தெரியணும். அது செட் ஆனதுக்கு பிறகு நம்ம இதில் செட் பண்ணி எடுக்கணும். இப்போ போலண்டா அதில் அடிப்பகுதியை செட் ஆக்கணும். இப்போ நூல் அப்படியானதுலண்டா நூல் கீழுக்கு என்ன புள்ள அது காற்றுக்கு ஆடும். இப்போ நிலையான புள்ளி எடுக்கல, அப்போ மேலுக்கு நம்ம செட் பண்ணணும். அதுக்கு நம்ம செட் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபோக்கஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி எடுத்து அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து அதில் பாகை கலை அதில் பார்த்துக்கொள்ளலாம். பார்த்து நம்ம வாசிப்பு எடுக்கணும். 1க்கு 2 வாசிப்பு எடுக்கணும். இதில் ஃபேஸ் வந்து நம்மளோட லெஃப்ட் சைட் வர மாதிரியும் எடுத்து ரைட் சைட் வர மாதிரியும் 2 வாசிப்பு எடுக்கணும். அதுக்கு பிறகு மற்ற பாயிண்ட்டுக்கு போய் மற்ற பாயிண்ட்லேருந்து 2 அப்படி எடுக்கணும். இப்படி மொத்தமாக எடுத்து நம்ம ட்ராயிங் பண்ணி அதிலிருந்து ஒரு இது எடுத்துக்கொள்ளலாம். பொருத்திட்டு அதுக்கு பிறகு வந்து நீர்மட்டம் வந்து அந்த வட்டத்தில் வர மாதிரி நம்ம செட் பண்ணி எடுக்கணும். இந்த 2 பக்கத்தை யூஸ் பண்ணி அதே மாதிரி செங்குத்தாக செட் பண்ணி எடுத்து நீர்மட்டத்தை நடுவில் கொண்டு வரணும். செங்குத்தால கிடையாக 90 பாகைக்கு எதிர்மை நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு ஃபோக்கஸ் நீர்மட்டம் வந்துட்டேன்டா இந்த மட்டம் வந்து கிடையாயிட்டேன்டா. கிடையானதுக்கு அப்புறம் வந்து நம்மளோட அங்கே இருக்கிற போல் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் வந்து அந்த புல்லடிக்கு மேலே அந்த போல் தெரிகிற மாதிரி நம்ம செட் ஆகணும். அதுக்கு பிறகு இதில் நம்ம இதுலேயும் ஒரு புல்லடி தெரியும், அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ போல் அப்படியானதுண்டா நம்ம அடியில் அந்த சென்டர் பண்ணி எடுக்கணும். நூல் அப்படியானதுண்டா கீழுக்கு காற்றுக்கு ஆடும், அதனால ஒழுங்கான வாசிப்படுக்கலாம் மேலுக்கு அதில் எடுக்கணும். எடுத்துட்டு இதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு புள்ளியை எடுத்துட்டோம்னா இங்கே பக்கத்து இதில் அதில் பாகை விகலை கலைகள்லாம் தெரியும். ஆனால் இதில் கலை தெரியாது. பாகை விகலையும் பார்த்துக்கொள்ளலாம். பார்த்து நம்மளோட ஃபேஸ் வந்து லெஃப்ட்டில் வர மாதிரி ஒரு வாசிப்படுத்து, ரைட்டில் வர மாதிரி திருப்பி இன்னொரு வாசிப்படுத்து, 2 வாசிப்படுத்தணும். ஏனெண்டா அது வந்து அந்த வித்தியாசம் ஒழுங்காக வருதா இல்லை வலு இருக்குதான்னு பார்க்குறதுக்காக 2 எடுத்து நம்ம அதை ஒரு சராசரி காணுவோம். அதேமாதிரி அடுத்த பாயிண்ட்டுக்கு போய் அடுத்த வாசிப்பு அதுலேயும் 2 எடுப்போம். இப்படி எல்லாத்துக்கும் எடுத்துட்டு நம்ம அதை ட்ராயிங் பண்ணி குறிச்சிட்டு ஃபைனல் பண்ணி நம்ம அதுக்குரிய ஆன்சர்ஸ் படுத்துறாங்க. சென்டரிங் தூக்க வச்சு சென்டர் பண்ணுறாங்க. பிறகு லெவலிங் பபுளை வச்சு லெவல் பண்ணுறாங்க. பிறகு டெலஸ்கோப்பை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது செட்டிங்கை முடிச்சுட்டு பாயிண்ட்டை இந்த ஒரு பாயிண்டில் நிறுத்தாட்டிக்கிறோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுகளுக்கு வாசிப்பு எடுக்க போகிறாங்க. ஃபேஸை ஒரு பக்கம் ஃபேஸ் லெஃப்ட்டில் வச்சும் ரைட்டில் வச்சும். அப்போ 2 வாசிப்பு எடுத்தோடனே அங்கேயும் வாசிப்பு எடுப்பாங்க. மற்ற பாயிண்ட்டுக்கு ஒன்றில் இந்த கழிக்கக்குள்ள வித்தியாச கோணம் பெறப்போம். இந்த கிடைக்கணும். இப்போ வாசிப்பு எடுக்கக்குள்ள அதில் வந்து போல் வைப்பீங்களா? அந்த வச்சு அங்கே இருக்கு என்ன? ரைட். அந்த போல் வச்சு எடுக்கப்போ இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் இவ்விடத்தில் இருந்து அதையும் பார்க்குறோம், வாசிப்பு இதையும் பார்க்குறோம். மற்ற போல் அங்கே இருக்கு அவங்க இப்போ அங்கே அவ்வளோ தெரியும். அப்போ இதையும் பார்க்குற அதையும் பார்க்குற பார்க்கக்குள்ள 2 இடையில வித்தியாசத்தை 2க்கும் இடையேயான, அதாவது 2 போல்களுக்கும் இடையேயான கோணம்
கோணம் அளக்கப்படுது. இந்த இந்த இதுல கோணம் வர போகுது. இந்த தானத்துல கோணம் இந்த தானமானது அந்த தானங்கள் இரண்டோடையும் ஒப்பிடக்குள்ள எவ்வளவு கோணத்தில் கோணம் வர போகுது. கோணத்தில் வர போகுது. இப்போ 40 கிலோ வச்சிருக்கிறோம். இந்த கோணம் வர அதாவது இந்த தியோடலைட்டை பயன்படுத்தி இந்த தானத்தை பயன்படுத்தி அந்த ரெண்டு போல்களும் இடையே உள்ள கோணம் அளக்கப்படுது. அளந்தது பிறகு அந்த பிறகு அப்படியே இந்த 4 பாயிண்ட்ல அளந்து போட்டு ஆள்கூறு இந்த ஆள்கூறு கோஆர்டினேட் ஆள்கூரை முதல் ஒரு கொம்பாஸை வச்சு எடுக்கிற ஒன்றுக்கு இப்போ எல்லாத்துக்கும் ஆள்கூரை கணிக்கலாம். ஆள்கூரை கணிச்சா அதை வரைபடமாக்கிடலாம். அதில் கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சதுக்கு பிறகு வந்து அதனுடைய பரப்பு எவ்வளவு அது எல்லாத்துக்கும் பாவிக்கலாம். அந்த பரப்பு காணக்குள்ள நீங்கள் அதை எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டீங்க. நீ செய்து முடிச்சதுக்கும் அந்த பரப்பை காண்றக்குள்ளே என்ன மெத்தட் நீங்கள் பயன்படுத்துறீங்க? எப்படி காண்றீங்க? அதாவது முக்கோணமாக பிரித்து காண்றீங்களா? பிரித்து காணலாம். அதுக்கு நீளம் இருந்தால் போதும். இப்போ 40 தானே. முக்கோணம் நீளம் இருந்தால் போதும். நீளம் இருந்தா அப்போ அதில் அதாவது ஒரு இப்போ இதில் போட்டாலும் பரப்பை காணலாம். ஓட்டோகேட்டில் ஆள்கூரை போட்டால் ஆளுக்கு போட்டால் உடனடியாக பரப்பு ஆட்டோமேட்டிக்கலாக வந்து வரும் அந்த எண்ணெய் வந்து. அப்போ இப்போ இதில் மெயினாக இந்த டம்பி லெவல், அதாவது டம்பி லெவல் இப்போ பயன்படுத்துகிறோம் இல்லையா? இல்லை இது லெவல் இல்லை. இப்போ நாங்கள் தியோடல கோணம் தான் அளக்குறோம். இது வந்து கோணம் தியோடலைட்டில் கோணம் அளக்கப்படுது. டம்பி லெவலில் வந்து உயரம் மட்டும் பார்க்கலாம். வந்து என்ன உயரம் டம்பி லெவலில் உயரமும் இதில் வந்து கோணம். அப்போ இதில் என்னென்ன இப்போ இதை பயன்படுத்தி என்னென்ன உங்களோட குறிக்கோள்களை நிறைவேற்றலாம்? கோணங்கள் அளந்து கோணங்கள் வந்து ஆள்ஊரில் காணலாம். அது முக்கியம். ஆள்ஊரில் கண்டது பிறகு ஒவ்வொரு பாயிண்ட்டில் எவ்வளோ வளைக்கணும், வளைவு வளைக்கிறதுக்கும் ஒரு இடத்த திருப்புற, அதாவது இப்போ ரோட் போடக்குள்ள அந்த வளைவுகளை அந்த பெண்ட் எவ்வளோ பெண்ட் பண்ணணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டு. என்ன வளைவுகளை கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ வளைவு நாங்கள் கொடுக்கணும் உண்டு. ரெண்டாவது பரப்பு இப்படி இந்த ஆள்ஊர்களை கண்டா லேண்டில் பரப்புகளை காணலாம். என்ன அவ மெயின் வந்து ஆள்கூறுகளை காண்றது. எவ்வளோ லைட்டை பயன்படுத்தி ஆள்கூரை காணணும், அதான் மெயின். என்ன வேறு எதுவும் சொல்ல போகிறீங்களா தம்பி? என்ன மாதிரி பாருங்க ஒவ்வொரு பாருங்க. சுவர் நிலம் தெரியுது. கோணம் வளர்க்குறோம். எந்த தானம்? அந்த தெரியல கோல் அடிச்சிருக்கிற தானம். ஓ அதில் தானத்துக்கு அந்த புள்ளியிட கோணத்தை அளக்குறோம். இந்த தானத்துல இருந்து அந்த தானத்துக்கு அந்த போகிற கோட்டுற கோணத்தை அளக்குறோம். அது எப்படி இந்த தானத்துலேருந்து அந்த தானத்துக்கு அனுப்பக்குள்ள ஒரு கோட்டில் எப்படி கோணம் வளர்க்குற? இப்போ இங்கேருந்து அந்த தானத்துக்கு பார்த்து இங்கேருந்து இந்த தானம் ரெண்டு தானங்கள், இரண்டு தானங்களுக்கு இடையே உள்ள கோணம், இரண்டு தானங்களுக்கு இடையே உள்ள கோணங்கள் அளக்குறீங்க. அளந்துட்டு அளந்துட்டு அதை நோட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லைகளை குறித்து அதை வரைவோம் படம். அதை பிறகு இப்படி எத்தனை அளப்பீங்க? இப்படி இப்போ சார் ஒருத்தங்களுக்கு 4 தானம் தான் தெரியும். அப்போ 4 தானம் பண்ணக்குள்ள 4 பக்கம். அப்போ 4 தானம் பண்ணக்குள்ள 2 எடுத்துட்டீங்க. 1 2 3 4 எண்ணக்குள்ள 4 பொல்லி வரக்குள்ள ஒரு 4 ஒன்று எடுக்கக்குள்ள 4 பக்கம் ஒன்றை வரைவீங்க. வரைஞ்சதுக்கு பிறகு அதாவது ஒரு காணியினுடைய பரப்பளக்கலாம். என்ன பரப்பளக்கலாம்? வேறு
அதில் எல்லாம் கோடம் வரைச்சாலே அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ தூரத்தில் என்னென்ன செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் எல்லைக்கோடுகளை வளர்க்கலாம். அந்த காணியினுடைய எல்லைக்கோடுகளை நாங்கள் அவிடத்தை போல வைக்க முடியும் வளர்க்கலாமே. கொஞ்சம் சரி ஃபோக்கஸ் ஒரு மாதிரி எடுத்தால்ரா ஃபோக்கஸ் ஆயிட்டேன் லைட் லைட் பிரச்சனை ஹைட் இருக்கிறது கவர்மெண்ட் இதுல தான்